ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். நீங்க ரெக்கார்ட் பண்ணி நீங்க உங்களால என்ன முயற்சி பண்ண முடியுமோ பண்ணுங்க. இல்ல அது முயற்சி பண்றது தாங்க பண்றோம், வேற ஒண்ணும் இல்ல. அதான் செய்யுங்கன்றேன். இப்போ இவ்வளவு நாளா நீங்க வந்து அவங்க ஏமாத்திட்டு இருக்கிறதுக்கு நீங்க தான் உடனே இருந்திருக்கீங்க, அப்படித்தானே? நாட்டுல எங்கேயும் ஏமாத்தல, இங்க பால்வாடியில மட்டும்தான் ஏமாத்துறாங்க. நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க. இப்போ வந்து அதை பாக்குறது தான் வேலை, அதுதான் வந்திருக்கேன். பாருங்க, நாட்டுல 1008 தப்பு நடக்குது, 1008 வன்முறை நடக்குது, 1008 சிசுபாரணம் நடக்குது. அங்கெல்லாம் போக மாட்டீங்க, இங்கதான் தப்பு நடக்குதுன்னு வந்துட்டீங்க நீங்க நியூஸ்ல போடுறதுக்கு. நான் பேசிக்கிறேன் கலெக்டர் கிட்ட, அவ்வளவுதான். உங்ககிட்ட பேச வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணு போ. சரி. என்கிட்ட கேள்வி கேட்கிற வேலை வச்சுக்காத, நீ கிளம்பு. ஜோதி வாமா இங்க. நான் கலெக்டர் கிட்ட பேசிட்டேன், உங்ககிட்ட பேச வேண்டிய அவசியம் இல்லை. வீடியோ ஆஃப் பண்ணிட்டு பேசுங்க. இங்க மட்டும்தான் தப்பு நடக்குதா? வேற எங்கேயும் தப்பு நடக்கலையா? உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணு போ என அங்கன்வாடி பெண் பொறுப்பாளர் ஒருவர் அதிகார போதையின் உச்சத்தில் இருந்து கொண்டு செய்தியாளரை விரட்டியடித்த வீடியோ வெளியாகி திருப்பத்தூர் மாவட்டத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. நீங்க ரெக்கார்ட் பண்ணி நீங்க உங்களால என்ன முயற்சி பண்ண முடியுமோ பண்ணுங்க. இல்ல அது முயற்சி பண்றது தாங்க பண்றோம், வேற ஒண்ணும் இல்ல. அதான் செய்யுங்கன்றேன். இப்போ இவ்வளவு நாளா நீங்க வந்து அவங்க ஏமாத்திட்டு இருக்கிறதுக்கு நீங்க தான் உடனே இருந்திருக்கீங்க, அப்படித்தானே? நாட்டுல எங்கேயும் ஏமாத்தல, இங்க பால்வாடியில மட்டும்தான் ஏமாத்துறாங்க. நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க. இப்போ வந்து அதை பாக்குறது தான் வேலை, அதுதான் வந்திருக்கேன். பாருங்க, நாட்டுல 1008 தப்பு நடக்குது, 1008 வன்முறை நடக்குது, 1008 சிசுபாரணம் நடக்குது. அங்கெல்லாம் போக மாட்டீங்க, இங்கதான் தப்பு நடக்குதுன்னு வந்துட்டீங்க நீங்க நியூஸ்ல போடுறதுக்கு. நான் பேசிக்கிறேன் கலெக்டர் கிட்ட, அவ்வளவுதான். உங்ககிட்ட பேச வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணு போ. சரி. என்கிட்ட கேள்வி கேட்கிற வேலை வச்சுக்காத, நீ கிளம்பு. திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் தாலுகா ஹவுசிங் போர்டு ஃபேஸ் 1 பகுதியில் அரசு அங்கன்வாடி மையம் செயல்பட்டு வருகிறது. அந்த சிறிய கட்டிடத்தில் அங்கன்வாடி என்ற பெயர் பலகை ஏதும் இல்லாமல் சுமார் 10க்கு 10 அறையில் குழந்தைகள் விளையாடவோ அல்லது படுத்து உறங்கவோ முடியாத சூழல் காரணமாக அவ்வப்போது குழந்தைகள் அழுது கொண்டே இருப்பதாக கூறப்படுகிறது. அந்த பகுதியில் உள்ள அந்த கட்டிடம் உண்மையில் அங்கன்வாடி மையம்தானா என்ற சந்தேகப்படும் அளவுக்கு உள்ளதாக பொதுமக்கள் மத்தியில் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. உள்ளே சென்று பார்த்தபோது குழந்தைகள் அழுதபடியே உள்ளே உட்கார முடியாமல் அழுது தவித்துக் கொண்டிருப்பதையும் காண முடிகிறது. இத்தினோண்டு கட்டடத்துல நீங்க வந்து பசங்களை இதே சமையல் இத்தினோண்டு தான் இருக்குது, இதுலயே சமையல் செய்றீங்க, இதுலயே வந்து உட்கார வைக்கிறீங்க. எப்படி இது சாத்தியமா? சார் இங்க ரெண்ட் வந்து 750 ரூபாய் தான் சார் எங்களுக்கு அது இதுவே நான் 2500 ரூபாய் கொடுத்துருந்தேன். சரி, நீங்க 2500 ரூபாய் கொடுத்து நீங்க ரெண்ட் கொடுத்து இந்த சென்டர் நடத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்குமா? இல்லைங்க சார், ஏற்கனவே ரெண்ட்ல தான் இது நடந்தது. அதனால நாங்கள் அது அப்படியே மெயின்டைன் பண்ணி சார் பண்ணுவோம். இல்லை, அதுதான் அந்த ரெண்ட்டுக்கு என்ன பண்ணுவீங்க நீங்க? ரெண்ட்டுக்கு எங்கள் கையிலேருந்து தான் சார். அதுதான், ஏன் உங்க கையில இருந்து நீங்க அந்த அளவுக்கு பண்றீங்க? அவங்களே உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்களா? நாங்கள் கேட்டுருந்தோம் சார், எக்ஸ்ட்ராவும் கேட்டுருந்தோம். இது மாதிரி கவர்மெண்ட் பில்டிங்கும் கேட்டுருந்தோம். அதாவது கடந்த 15 ஆண்டுகளாக இந்த அங்கன்வாடி மையம் வாடகை கட்டிடத்தில் இயங்கி வருவதாக சொல்லப்படுகிறது. இதில் பணியாற்றும் ரமா என்ற பணியாளரிடம் இதில் எத்தனை குழந்தைகள் அமர முடியும், தற்போது எத்தனை குழந்தைகள் வருகிறார்கள் என கேட்டதற்கு 20 முதல் 25 குழந்தைகள் வருவதாக கூறினார். அப்போது மையத்தில் 7 குழந்தைகள் இருந்தனர். ஆனால் வருகை பதிவேட்டில் 25 குழந்தைகளுக்கும் வருகை பதிவேட்டில் குழந்தைகள் வருகை புரிந்ததாக குறிப்பிடப்பட்டிருந்தது. அப்படி என்றால் மீதமுள்ள குழந்தைகளுக்கு வழங்கப்படும் ஊட்டச்சத்து உணவுகளை பணியாளர்கள் எடுத்துக்கொண்டு ஏப்பம் விடவே இப்படி பொய்யான வருகை பதிவேடுகள் காண்பிக்கப்படுகிறது என குற்றம் சாட்டப்படுகிறது. எத்தனை குழந்தைக்கு சமைச்சுக்கிறீங்க இப்போ? இல்ல, எத்தனை குழந்தைக்கு சமைச்சுக்கிறீங்க நீங்க சொல்லுங்க. இன்னைக்கு வந்திருக்கிற குழந்தைங்களுக்கு சமைச்சது அதுதான் எவ்வளோங்க? எவ்வளோ அரிசி, எவ்வளோ பருப்பு கொடுத்தீங்க? இன்னைக்கு என்ன கொடுத்தீங்க? என்ன சாதம் இன்னைக்கு? இன்னைக்கு வந்து லெமன் சாதமா? எவ்வளோ கொடுத்துக்கிறீங்க நீங்க? பசங்க வர்ற மாதிரி நாங்கள். இல்லை, அதுதான் இன்னைக்கு எவ்வளோ கொடுத்துக்கிறீங்க? நீங்கள் எவ்வளோ கொடுத்தீங்க? இன்னைக்கு 1 கிலோ கொடுத்துருக்கோம். 1 கிலோ. 1 கிலோவிலே எத்தனை குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க சாப்பாடு? இன்னைக்கு வந்து 15-10 குழந்தை வருது இல்லைங்க சார். அவங்க அந்த முட்டை இதெல்லாம் சாப்பிட்றதுனால அவங்க தேவையான அளவு சாப்பிட்றாங்க. உங்களுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க
மாதத்துக்கு எவ்வளோ அரிசி கொடுக்குறாங்க, எந்த அளவுக்கு கொடுக்குறாங்க? மாசத்துக்கு வந்து நாங்க என்னென்ன எவ்வளோ பசங்க வராங்களோ அது தகுந்த மாதிரி எங்களுக்கு கொடுக்குறாங்க. இன்னைக்கு என்ன டேட்டு? இன்னைக்கு வந்து 9 நான் இப்போதான் போட்டுட்டு போனேன். அதான் இப்போ எத்தனை குழந்தைங்களுக்குமா போட்டிருக்கிறீங்க அட்டண்டன்ஸு? 25 குழந்தைங்களுக்கு போட்டிருக்கீங்க. 25 குழந்தை சார் எனக்கு ஒரு நாளைக்கு. அதுதான் இன்னைக்கு ஒரு நாளைக்கு. ஆனால் இங்கே எவ்வளோ பேர் ப்ரெசென்ட்டில் இருக்கிறாங்கம்மா? இன்னும் வருவாங்க சார் 4-5 பசங்க. சரி, 4-5 பசங்களுக்கும் இங்கே இருக்கிற பசங்களுக்கும் நீங்கள் வந்து 25 பேருக்கு போட்டிருக்கீங்களா? எப்படிம்மா? இல்லைங்க சார், வந்துருவாங்கன்றது தான் போட்டேன். நான் அந்த ஸ்கூல் போகிறேன். வந்துருவாங்கன்னு அட்டண்டன்ஸ் போடுறீங்களா இல்லை வந்தவங்களுக்கு அட்டண்டன்ஸ் போடுறீங்களா? வந்தவங்களுக்கு தான் சார் அட்டண்டன்ஸ் போடணும். நான் அந்த ஸ்கூல் போகிறதுனால சரி போட்டு போனேன். இப்படி நீங்களா மொத்தமாக போட்டுக்கிறீங்க? டெய்லி எத்தனை குழந்தைங்க வராங்க? டெய்லி 20 குழந்தை கிட்ட வராங்க சார். டெய்லி 20 குழந்தைங்க. ஆனால் 25 குழந்தைங்க நீங்கள் வந்து அட்டண்டன்ஸ் போட்டுக்கிறீங்களா? எப்படி ஆமாம் சார், அது நான் மாற்றிட்டேன். எப்படி மாற்றுவீங்கம்மா? ஆப்ஷன் எல்லாரு நாளுமே போட்டுக்கிறீங்களே நீங்கள்? சரிங்க சார், வரும்போது போட்டுருவோம், வராதான்னு ஆப்ஷன். நீங்கள் எல்லா நாள்லையுமே எல்லாருமே ப்ரெசென்ட்டில் இருக்கிற மாதிரி பின்னு போட்டு வச்சுருக்கீங்கம்மா. ஆப்சண்ட்ன்ற ஒரு விஷயம் கூட இங்கே இல்லையே, ஒரு குழந்தை கூட ஆப்சண்ட் இல்லையா? எனவே இது குறித்து செய்தியாளர் கேள்வி எழுப்பியதும் பணியாளர் ரமா தன்னுடைய உயர் பொறுப்பில் உள்ள குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலர் செல்விக்கு போன் செய்து பேசினார். அப்போது பொதுமக்களின் சார்பாக எழுப்பப்படும் கேள்விகளுக்கு விளக்கம் அளிக்க வேண்டிய பொறுப்பில் உள்ள அங்கன்வாடி பொறுப்பாளர் செல்வியோ கொஞ்சம் கூட பொறுப்பில்லாமல் நீங்க உங்க வேலையை பாருங்க, நாங்க எங்க வேலையை பார்க்கிறோம், உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று அடாவடி அதிகார தொனியில் கூறிவிட்டு இணைப்பை துண்டித்துள்ளார். பேசுங்க மேடம், அவர் சார் இருக்கிறார், பேசுங்க. இல்லை இதுங்க, இப்போது இந்த சென்டரில் கிட்டத்தட்ட எவ்வளோ பேர் வந்து வராங்க போகிறாங்க உங்களுக்கு தெரியுமா ஏதாவது? அதான் மேடம், எவ்வளோ பேர் இங்கே இந்த சென்டருக்கு வராங்க அதுதாங்க உங்களுக்கு நான் சொல்கிறது முதல்ல புரிஞ்சுங்களா? இந்த சென்டரில் எவ்வளோ பேர் வராங்க, இந்த சென்டர் அவ்வளோ பேர் வர்றதுக்கு எலிஜிபிளான்னு பார்க்கறதுக்கு வந்திருக்கேன். என் வேலையே இதுதான்மா. அதன் பின்னர் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி மையத்தில் அமர்ந்திருந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலர் செல்வியிடம் இது குறித்து நேரில் சென்று விளக்கம் கேட்டபோது உரிய விளக்கம் அளிப்பதற்கு பதிலாக நான் கலெக்டர்கிட்ட பேசிட்டேன், உங்ககிட்ட பேச வேண்டிய அவசியம் இல்லை, ஏதோ அங்கன்வாடியில் மட்டும்தான் ஊழல் நடக்கிறதா, மற்ற துறைகளில் எவ்வளவு நடக்கிறது, அங்கே போக வேண்டியது தானே, இங்கே எதற்கு வந்தீங்க என உக்கிரமாக பேசியதோடு உன்னால என்ன செய்ய முடியுமோ செய் என உரிமையில் பேசியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இப்போ ஒன்றும் இல்லை, அந்த அட்டண்டன்ஸ் எல்லாம் போடுறாங்க இல்லைங்களா, இப்போ 25 பசங்க உட்காந்து படிக்கிற அளவுக்கு அந்த இடம் ஸ்பேஸ் கெப்பாசிட்டி இருக்கா? நான் கலெக்டர்கிட்டே பேசிட்டேன், நான் என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணிக்கிறேன், நீங்கள் எங்கிட்ட கேள்வி இல்லை வேறு யார்கிட்ட கேட்குறது, நீங்கள் தானே அதிகாரி. அது என்ன பிரச்சனைன்றது நான் கலெக்டர் ஃபோன் பண்ணாரு, சொல்லிட்டேன். என்ன பிரச்சனைங்க? நான் சொல்லிட்டேன். அதான் என்ன பிரச்சனை சொன்னீங்க, நீங்கள் என்ன சொன்னீங்க பிரச்சனை? நீங்கள் ஃபோன் ஆன் பண்ணிட்டு பேசுனா நான் என்ன பேசிட்டோம், நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் உங்களால் என்ன முயற்சி பண்ண முடியுமோ பண்ணுங்க. இல்லை அதை முயற்சி பண்ணுறது தாங்க பண்ணுறோம், வேறு ஒன்றும் இல்லை. அதான் செய்யுங்கன்றேன் நான். இப்போ இவ்வளோ நாளாக நீங்கள் வந்து அவங்க ஏமாற்றிட்டு இருக்கிறதுக்கு நீங்கள் தான் உடனே இருந்திருக்குங்க, அப்படி தானே? நாட்டில் எங்கேயும் ஏமாத்தல, இங்கே பால்வாடியில் மட்டும்தான் ஏமாத்துறாங்க, நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க. இப்போ தப்பு நல்லா நடக்குதுன்னு தெரிஞ்சே நீங்கள் வந்து வேணும்னே அவங்கள அப்படி விட்டுருக்கீங்க, அப்படி தானே? நாட்டில் 1008 தப்பு நடக்குது, 1008 வன்முறை நடக்குது, 1008 சிசுபாரணம் நடக்குது, அங்கெல்லாம் போக மாட்டீங்க, இங்கே தான் தப்பு நடக்குதுன்னு வந்துட்டீங்க நீங்கள் நியூஸில் போடுறதுக்கு. இதை தான் கலெக்டர்கிட்ட சொன்னீங்களா விளக்கமா மேடம்? நான் பேசிக்கிறேன் கலெக்டர்கிட்ட, அவ்வளோதான், உங்ககிட்ட பேச வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. இந்த தப்புக்கு யார் காரணம் சார் நீங்கள் சொல்லுங்கள்? 10 பசங்க வராங்க, காரணமா தப்பு பண்றதுக்கு? 10 பசங்க தான் வராங்க, 20 பசங்களுக்கு தான் போட்டுருக்காங்க அட்டெண்டன்ஸ், தெரியுமா உங்களுக்கு? 25 பேருக்கு அட்டெண்டன்ஸ் போட்டிருக்காங்க. எங்க போட்டிருக்காங்க 25 பேர்? நான் தான் பார்த்தனே. எப்படி போட முடியும்? நான் தான் பார்த்துட்டு வந்தனே. உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணு போ. சரி, என்கிட்ட கேள்வி கேட்கிற வேலை வச்சுக்காத, நீ கிளம்பு. பின்னர் ஒரு கட்டத்தில் தான் செய்த தவறை மறைக்க முடியாமல் வெளியே சென்று விட்டார். அங்கன்வாடி என்பதன் மறுபெயர் குழந்தைகள் வளர்ச்சி மையம். ஆனால் குழந்தைகள் ஆரோக்கியமாக இருக்க போதிய இடம் இல்லாமல் வாடகை கட்டிடத்தில் இயங்குவது வேதனையாக இருந்தாலும்
வராத குழந்தைகளுக்கு வருகை பதிவேட்டில் வருகை புரிந்ததாக குறிப்பிட்டு அரிசி, முட்டை உள்ளிட்ட பொருட்களை வெளியில் விற்க இந்த விவகாரம் வழிவகுக்கும் என்பதால் இவர்கள் மீது மாவட்ட ஆட்சியர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் மத்தியில் கோரிக்கை எழுந்துள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக திருப்பத்தூர் மாவட்ட செய்தியாளர் திருநாவுக்கரசு. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.